இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் 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 ஏன் சார் இங்கே வந்தீங்க? ஒன்றும் இல்லை, நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். சார் என்ன? இங்க பாரு, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, வேற என்னதான் பண்றது? ஐயோ, ஒன்றும் பண்ண வேணாம் சார், தயவு செஞ்சு கிளம்புங்க, நான் பணத்தோட வந்துடுறேன். போக வேணாங்க, இவ்வளோ தூரம் வந்தோம். உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்ககிட்ட கேட்கறது வேஸ்ட். எங்க அண்ணாமலை மேடம்? நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ணாமலை மேடம், மேடம், அண்ணாமலை மேடம். சார் 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 கொஞ்சம் அமைதியா இருங்க சார். உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது நான், அவங்களே கூப்பிடுறீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, காசு வரலனா அண்ணாமலை மேடத்துக்கிட்ட தான் கேட்பேன்னு சொல்லி. இதுக்கு மேல உன்னை நம்புற மாதிரி கிடையாது. நாங்க அவங்ககிட்டே கேட்டுக்கிறோம். எங்க அவங்க? அது மாப்பிள்ள, யார் இவங்க? என்ன விஷயமா வந்திருக்காங்க? ஒன்னுலத்த பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்கேன், நீங்க போங்க அத்த. அதுக்கு எதுக்கு இப்படி வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வேண்டியதானே? சரி, நான் பேசிக்கிறேன் அத்த, நீங்க உள்ள போங்க. சார், இது பெரிய குடும்பம். நான் சீட் விளையாடி உங்களுக்கு பணம் தரணும்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். கண்டிப்பா உங்க பணம் வந்துடும் சார், என்ன நம்புங்க. உனக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள எங்க பணம் எங்களுக்கு வரணும். இல்ல அடுத்து உனக்கு போன் வராது, அண்ணாமலை மேடத்துக்கு தான் போன் போகும். கண்டிப்பா உங்க பணத்தை உங்களுக்கு கொடுத்துறேன் சார். யாராவது பாக்குறதுக்குள்ள கொஞ்சம் கிளம்புங்களேன் சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கிளம்புங்களேன். போலாம் வா. ஹலோ. சார் வணக்கம், நான் உத்தமன் பேசுறேன். சொல்லுங்க உத்தமன். சார், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒரு 25 lakhs பணம் வேணும். நான் சீக்கிரமா வட்டியோட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். 25 லட்சமா? வாங்கிக்கலாம் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்பவே வரட்டுமா? வாங்க, அப்படியே வரும்போது ப்ரூஃப் எடுத்துட்டு வாங்க. ப்ரூஃபா? என்ன ப்ரூஃப் சார் வேணும்? பெருசா ஒன்றும் இல்லை, அண்ணாமலை மேடத்துக்கிட்ட ப்ரோ நோட்டில் ஒரு சைனும் பிளாங்க் செக்கில் ஒரு சைனும் வாங்கிட்டு வந்துருங்க. சார், அவங்கள்ட்ட எப்படி சார் வாங்க முடியும்? என்ன டாக்குமெண்ட் வேணா கொடுங்க, நான் சைன் பண்ணி தரேன். அப்படியா? உங்ககிட்ட 25 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவலாக சூரிட்டி தரத்துக்கு என்ன இருக்கோ அந்த டாக்குமெண்ட் எடுத்துருவாங்க. சார், அப்படி கொடுக்க என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லையே சார். அப்புறம் உங்கள் சைனை வாங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? உங்களை நம்பி நான் எப்படி பணம் தர்றது? சார், நான் அண்ணாமலையோட மருமகன், அதை நம்பி கொடுங்க. சார், இந்த காலத்தில் காசு விஷயத்தில் கட்டின பொண்டாட்டி கூட நம்ப முடியாது. உங்களை எப்படி சார் நம்புறது? ஒன்று அண்ணாமலை மேடத்துக்கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க, அப்படி இல்லையா அவங்க சம்மந்தப்பட்ட யார்ட்டையாவது சைன் வாங்கிட்டு வாங்க. அதுவும் முடியாதுன்னா தயவு செஞ்சு ஃபோன் வச்சுருங்க. சார் 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 ஒரு நிமிஷம், நான் அவங்க பொண்ணுக்கிட்ட வாங்கிட்டு வரேன். ரொம்ப நல்லது, வாங்க. ஏமா, அந்த அங்க கவர் போடாம ஒரு புடவை கீது பாரு, அத்தை எடு. வெண்ணிலாவுக்கு இது போதும். கவர் கூட போடாம வச்சுக்கிறாங்க. பழைய பீஸா இருக்கும் போல. அந்த வெண்ணிலாவுக்கு இதே போதும். பில்ல போட்டுருமா? சொல்லுங்க. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னீங்க, பண்ணியாச்சு மேம். இந்தா இத பில்ல போடு. மேடம், சாரி மேடம், இது ஆல்ரெடி எடுத்து வச்சது. நீங்க வேணா வேற ஏதாவது புடவையா பாருங்க மேம். என்னது எத்து வச்சதா? இம்மா நேரம் இது சும்மா தானே கிடந்தது. நான் பார்த்து எத்துக்குனதும் உடனே வந்து எத்து வச்சதுன்னு கதை விடுறியா? மேம், சீரியஸ்லி இது நாங்க எடுத்து வச்சது மேம், நம்புங்க மேம். நீங்க வேற ஏதாச்சும் பாருங்க மேம். என்னம்மா சொன்னதையே சொல்லி நிக்கிற, வேற பாரு வேற பாருன்னு. நீ ஒரு பையனை புச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கின, அதே பையனை எனக்கு புச்சிருந்து நீ வேற ஒரு பையனை பாத்துக்கோன்னு சொன்னா உனக்கு எம்மா காண்டா இருக்கும். மேம், என்ன சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசுறீங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் ஒரு புடவை எங்க எடுத்து வச்சுக்கிறேன், அத போய் புடுங்கிக்க பாக்குற? உன்கிட்ட என்ன மறுவாதியா பேசணும்? போமா அந்த பக்கம். மேம், சொன்னா கேளுங்க, நிஜமாவே இந்த புடவைய எங்க அண்ணாமலை மேம் எடுத்து வச்சுட்டாங்க. ஐயா, யாரா இருந்தா எனக்கு என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த புடவைய நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். புடவை எனக்கு தான். இப்ப இந்த புடவைக்கு பில்லு போட முடியுமா முடியாதா? லக்ஸ், என்ன ப்ராப்ளம் இங்க? மேம், அம்மன் புடவைய நான் இங்க வச்சிருந்தேன். அதை இவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி வேணும்னு சண்டை போடுறாங்க. சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்கம்மா,
இது என் பையனோட நிச்சயதார்த்தத்துக்காக என் மருமக கட்டிட்டு வரத்துக்கு எடுத்து வச்ச புடவை. உங்களுக்கு நான் வேணும்னா வேற புடவைய காட்ட சொல்றேன். தோடா இங்க பாருமா, ஓனருனா ஓ மருமவளுக்குன்னு தனியா எடுத்து வச்சிருக்கணும். எங்க எதுக்கு வச்ச? இத பாருங்க, எனக்கு இந்த புடவை தான் ஓணும். கடை பெருசா இருக்கும் போதே நினைச்சேன் இப்படி எல்லாம் ஏதாவது வில்லங்கம் பண்ணுவீங்கன்னு. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கடை வச்சுன்னு இருக்கிறது எங்கள மாதிரி ஆளுங்க வந்து துணி எடுக்க தானே, இல்ல உங்க குடும்பத்துக்கே துணி எடுத்துட்டு வா? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? சாரி மேடம். ஏம்மா போமா, இந்த புடவைக்கு ஒரு பில்ல போடு, எனக்கு நேரமாச்சு. ஐயா, சப்பா 500 ரூபா புடவைக்கு இப்படி வந்து நின்னுக்கிறீங்க? ஏம்மா, உன் மருமவன்னு சொல்ற, உன் கடை தானே, வேற ஏதாவது விலை ஜாஸ்தியான புடவையா எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. போய் இந்த 500 ரூபா புடவைக்கு என்கிட்ட வந்து நின்னுக்கிற? பில்ல போட்டு அவங்க கிட்ட குடு லக்ஸ். அதான பார்த்தேன். இந்த மங்காவை ஜெயிச்சிட முடியுமா? போமா. மேம் சாரி மேம், நான் தான் புடவைய தெரியாம அங்க வச்சுட்டேன். சரி விடு, அம்மனோட புடவை யாருக்கு போகணும்னு இருக்கோ அவங்களுக்கே போகட்டும். நாம வேற புடவைய கொடுத்துக்கலாம். பவித்ரா, டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று விலைக்கு வருது. அது வாங்குற விஷயமா தான் இப்போ 2 பேர்கிட்ட பேசிட்டு வரேன். இப்போ அந்த கடையும் அண்ணாமலத்த பேரில் தான் பேசி முடிச்சிருக்கேன். அப்படிங்களாங்க, ரொம்ப சந்தோஷம். இத சித்திக்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை, இப்போ சொல்ல வேணாம், எல்லாமே முடிட்டோம், அப்புறம் சர்ப்ரைஸாக சொல்லிக்கலாம். இல்லங்க, சித்தி ஏன் இப்படி கேட்காம முடிவு பண்ணீங்கன்னு நாளைக்கு கோவப்பட போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கோவப்பட மாட்டாங்க. டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸில் அத்தை கிங்கு. அவங்களுக்கு இன்னொரு கடை வாங்கியிருக்கோன்னு தெரிஞ்சாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அந்த கடை யாருக்கும் கொடுக்காம இருக்க அவங்க என்கிட்ட சாட்சி கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் நான் மருமகன் தானே, அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட ஒரு சாட்சி கேட்குறாங்க. என்ன சாட்சிங்க? இது 2துலயும் ஒரு சைன் போட்டா போதும். எதுக்குங்க பிளாங்க் செக்ல சைனா?